பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளம் முறையை நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. அறிவு வளம், ஞான வளம், செல்வ வளம், நூல் வளம், நூல் நிலையங்கள் வளம், அபிவிருத்தி, வெளிநாட்டு வளம், வெளிநாட்டு வாசகம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான் மிதனம். எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடியதுதான் மிதனம். பேச்சாற்றல், சொல்லாற்றல், சொர்க்கத்தின் திறவுகள் இரு கண்களை போல இருக்கிறது. பேச்சாற்றல், சொல்லாற்றல் ஜெயிக்க முடியாது. அவங்ககிட்ட போய் நம்ம ஜெயிக்க முடியாது. அவங்க உச்ச ஸ்தாயில இருப்பாங்க, நம்ம கீழே இருப்போம். அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? ஒரு மீடியேட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, மீடியேட்டருக்கார மீடியேட்டரா வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப கம்மி. மிதுனத்துக்கு மீடியேட்டரா வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கை, வேகமும் விவேகமும் வேண்டும். தசாபத்திய பாருங்க, உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. அடுத்து உங்களுக்கு ராசிக்கு குரு வேற 2க்கு போறாரு. அப்போ உங்களுக்கும் நல்ல நேரம் இருக்குது. இந்த மாசம் இல்லை, அடுத்த மாசம் நல்ல நேரம் இருக்குது. தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அகலக்கல் வைக்காம கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கு. தசாபத்தியை பார்த்துட்டு அகலக்கல் வைக்காம கொடுக்கல் வாங்கல கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. நண்பர்கள் சேர்க்கை அறவே ஒதுக்குங்கள். நண்பர்கள் சேர்க்கை அறவே ஒதுக்குங்கள். நண்பர்கள் சேர்க்கை அதவே ஒதுக்குங்கள். நிச்சயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நூல் நிலையங்கள், அறிவை விருத்தி செய்யுங்கள். நண்பர்களை பாருங்க. நல்ல கான்ட்ராக்ட், கமிஷனுக்கு, வெளிநாட்டுக்கு ஒரு தொழில் எடுங்க. வியாபாரத்தை பாருங்க. நல்ல ஊக்கத்தோடு செய்யுங்க. எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. அதுல மாற்று கருத்து அல்ல. அப்ப யாரை வணங்கணும்? மிதுனம் பெரும்பாலும் அம்பிகை, அங்கைய கன்னி, அகிலாண்ட ஈஸ்வரி, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விஷாலாட்சி, இந்த மாதிரி தேவி வழிபாடுகளை நல்லா பண்ணிட்டு வாங்க. வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு.